ஃபஸ்ட் சம்மில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாத வேல்யூஸ் 2 கொடுத்துருக்காங்க. தெரியாத நம்ம எப்போ கொடுத்தாலுமே ஒன்று எக்ஸோ ஒன்று ஒய்யாவோ எடுத்துக்குவோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நான் எக்ஸாக எடுத்துக்கிறேன், செகண்ட் டேர்ம் நான் ஒய்யாக எடுத்துக்கிறேன், சும்மா ஃபார் நேம் சேக். இப்போ 18m⁴ x divided by 2m⁴ n⁴ equal to y m n⁴ ஃபார் நேம் சேக் எடுத்துருக்கோம். இப்போ இந்த டினாமினேட்டர் டிவிஷனில் இருக்கிறது நம்ம ரைட் சைடு எடுத்து போய்க்கலாம்ல. இங்கே டிவிஷனில் இருக்கிறது நான் மேலே ரைட் சைடில் நான் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அப்போ 18m⁴ into x ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, y m n⁴ into 2m⁴ சாரி, இந்த 2 நம்ம டினாமினேட்டரில் வச்சுக்கலாம். 2 அங்கே இருக்கட்டும், ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் எட்டு போகிறோம். n⁴ n⁴. அப்போ 1 2s are 2, 9 2s are 18. அப்போ கேன்சல் பண்ணிடலாம்ல. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 9m⁴ into x ஈக்குவல் டு y m இங்கே 1 டைம்ஸ் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ m மொத்தம் நமக்கு 4 டைம்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி இங்கே n பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 5 டைம்ஸ் இருக்குது, இங்கே 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக நமக்கு n 8 டைம்ஸ் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு x ஈக்குவல் டு n⁴8. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க 2 டேர்ம்ஸ் விட்டுருக்கோம். தென் x இருக்க பிளேஸில் நமக்கு இங்கே m⁴8 இருக்குது. ஸோ நம்ம அதை எழுதிடுவோம். அதே மாதிரி y ஈக்குவல் டு 9. ஏன்னா கான்ஸ்டன்ட் இருக்க பிளேஸில் நமக்கு இங்கே y இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 9 தான். அப்போ கேப்பில் என்ன எழுதலாம், எக்ஸோட பிளேஸில் n⁴8, ஒய்யோட பிளேஸில் 9. சிம்பிள். அதே மாதிரி இங்கே 3 தெரியாமல் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் 3 எடுத்துக்குவோமா. இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் L⁴ m⁴ n⁴x டிவைடட் பை 2L m⁴y n⁴6 ஈக்குவல் டு L⁴ m⁴2 n டிவைடட் பை z. இதில் டினாமினேட்டர்ஸில் இருக்க டேர்மை நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது L⁴ m⁴ n⁴x இருக்குது. இது கூடவே டினாமினேட்டரில் ஒரு 2 மட்டும் வச்சுக்குவோம். இப்போ டினாமினேட்டரில் வேறு என்ன இருக்குது, எல் இருக்கா. இந்த எல் டினாமினேட்டரில் 1 இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூமரேட்டரில் வரும்போது -1 வரும். நியூமரேட்டர் வரும்போது நமக்கு -1 வரும். அதே மாதிரி m பவர் ஒய்யாக இருக்கிறது நியூமரேட்டரில் வருது -y வரும். n⁴ இங்கே L⁴ m² n டிவைடட் பை z. இப்போ ஒரே வேரியபிள் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் பக்கம் எழுதுகிறோம். L⁴ L⁻−1 மல்டிப்ளைட் பை m⁴ m⁻−y தென் n⁴x n⁻−6 டிவைடட் பை 2. அது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்கன்னா L⁴ m² n டிவைடட் பை z. இப்போ L⁴ தென் m⁻m−y n⁻x−6 divided by 2 equal to L⁴ m² n divided by z. இப்போ கம்பேர் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் கம்பேர் பண்ணுறோம். ஆன் கம்பேரிங் LHS அண்ட் RHS கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 - 1 ஈக்குவல் டு 3. ஆமாம், இது உண்மை தான். அதே மாதிரி 5 - y ஈக்குவல் டு 2. இதில் நமக்கு தேவைப்படுறது ஒய்யோட வேல்யூ மட்டும்தானே. ஒய்யோட வேல்யூ தானே தேரும். நமக்கு இங்கே நெகட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம ரைட் சைடில் மாற்றிக்கிறோம். இந்த 2வை நம்ம லெஃப்ட் சைடில் மாற்றிக்கலாம். அப்போ 5 - 2 ஈக்குவல் டு y ஈக்குவல் டு 3. தென் x - 6 ஈக்குவல் டு 1. அப்போ x ஈக்குவல் டு 1 + 6. எக்ஸோட வேல்யூ நமக்கு 7. அடுத்து 2 ஈக்குவல் டு z டைரெக்டாகவே. அப்போ 3 வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் இருக்க பிளேஸில் நான் என்ன எழுதணும், 7.
இங்கே 7, ஒய் இருக்க பிளேஸில் 3, z இருக்க பிளேஸில் 2.